யோகத்தினுடைய 3 டோஸுகள். முதலாவது பரம்பிதா பரமாத்மாவின் மேல் அன்பு, பிரபு பிரேம். இரண்டாவது வைராக்கியம். மூன்றாவது ஆத்மீக பயிற்சி. யோகத்தை சக்தி வாய்ந்ததாக ஆக்க வேண்டுமென்றால் இந்த டோஸை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் பிரபு பிரேம், பரமாத்மாவினுடைய அன்பை அதிகரிக்கணும். அதாவது தெய்வீக அன்பை அதிகப்படுத்தணும். அமைதியாக தனிமையில் உட்கார்ந்து சிந்தனை பண்ணுங்க. நான் பாபா குழந்தை ஆகலைனா, இந்த பிரம்மகுமாரிஸில் வரலனா, என்னோட வாழ்க்கை இப்போது என்ன ஆகியிருக்கும், எங்கே போயிருக்கோம்? மேலும் பாபாவின் குழந்தை ஆனதிலிருந்து நான் என்னென்ன பயனடைஞ்சிருக்கேன், என்னென்ன பெற்றிருக்கேன் என்று நினச்சி பாருங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் அடைந்தவைகள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள். பாபா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காரு, என்னென்ன உதவிகள் செய்திருக்காரு, அவற்றை நினைத்து பாருங்க. நாம் அடைந்தவற்றையும் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தையும் நினைத்து பார்த்தால் அன்பு பெருகும். ஆனால் நம்ம பாபா கிட்ட பெரும்பாலும் எதற்காக போகிறோம்? புகார் சொல்கிறதுக்கும் குறைகள் சொல்கிறதுக்காகவும் தான்.